தமிழ் சினிமாவில் இருக்கிற உச்ச நடிகர்கள் எல்லார் படத்துலையும் வந்து இவர் கண்டிப்பாக ஏதாவது ஒரு ரோல் வந்து பண்ணியிருப்பார். ஸோ அப்படிப்பட்ட ஒரு செம்மையான ஒரு வில்லன், தமிழ் மட்டும் இல்லாமல் பல மொழிகளில் வந்து செம்மையாக கலக்கிட்டு இருந்த ஒரு வில்லன் ஆக்டர் பிரதீப் ராம் சிங் ராவத் அவர்கள் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இறந்துட்டார் அப்படிங்கிற ஒரு செய்தியை வந்து நம்மளால் கேள்விப்பட முடியுது. அவருக்கு வந்து வயசு வந்து 74 ஆகுது. அவர் வந்து பிளட் கேன்சர்னால் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்தார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்து அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்து அவர் வந்து இறந்துட்டார் அப்படிங்கிற ஒரு நியூஸ் தான் வந்து கேள்விப்பட முடியுது. ஸோ மும்பையில் தான் அவரோட இறப்பு நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு நியூஸும் நம்மளால் வந்து பார்க்க முடியுது. ஸோ இவரோட இம்பேக்ட் தமிழ் சினிமாவில் நிறையவே இருந்திருக்கு. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா ஜில்லா படத்தில் வந்து வில்லனாக வருவார். முக்கியமாக கஜினி படத்தில் வந்து அந்த வில்லனாக வந்து பயங்கரமாக கலக்கியிருப்பார் ஒரு டபுள் ஆக்ஷனில். ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய நோட்டபுளான ஃபிலிம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இவரது வந்து இருக்குது. அதே மாதிரி கஜினி ஹிந்தி வெர்ஷன்லேயும் இவர் தான் நடித்தார். ஸோ இந்த மாதிரி பல படங்களில் வந்து நடித்து மக்கள் மனசில் ஒரு பெரிய இடத்த பிடிச்சிருந்தார். ஸோ அவருக்கு இப்போது வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படிங்கிறது கேள்விப்படும்போது ஷாக்கிங்காக இருக்குது. ஸோ அவரோட ஆத்மா சாந்தியிடையே நம்ம எல்லாருமே ப்ரே பண்ணிப்போம்.